ஆச்சு கிராமத்து சமையலில். இன்றைக்கி வேலியில் இருக்கிற கோவாக்காயை பறித்து, கிராமத்தில் கோவாக்காய் நிறைய வேலியெல்லாம் கிடைக்கும். அதை பறித்து இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். கோவாக்காய் இப்போ பறிச்சிக்கலாம். இந்த அலக்கையை வச்சு தான் கோவாக்காய் பறிக்க போகிறேன். பாருங்க, இந்த வேலியிலே இருக்குது. இந்த கருவ மரத்தில் காய் எவ்வளோ பெரிய காய் தொங்குது பாருங்கள். இந்தமாரி கோவா கொடி ஓடி இருக்கும். இந்த கோவா கொடியால் பருப்பு சாம்பார் வைக்கலாம், ரசம் வைக்கலாம். இது உடம்புக்கு நீர்கட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது. இது சாப்பிட்லாம். கீரை காய் எல்லாமே இந்தமாரி கொடி கொடியாக ஓடி தான் காய்க்கும். வேலியில் இருக்கும். நம்ம அலக்கை வச்சு தான் அறுத்து எடுக்கணும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கோவாக்காய் அறுத்து முடிச்சாச்சு. அணிலுக்கு ரொம்ப பிடிக்கும் கோவாப்பழம். எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். நுனியில் பழுத்தத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு காயெல்லாம் விட்டுடுச்சு. எப்படி சூப்பராக சாப்பிட்ருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ காய் இருந்ததுன்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ காய் இருந்தது கோவா காய். தண்ணியில் முழுசாக போட்டு அலசி அரிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். தோலை உரித்து தண்ணியில் போட்டு இதை அலசிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு உரிச்சிட்டு இதையும் அலசிக்கலாம். கோவா தழசி. இது கொடி கொடியாக தான் ஓடும். கொடி கொடியாக பிச்சுட்டு வந்திருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணிடுச்சு. கோவாக்காய் இப்படி இந்த வாக்கிலே நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்து செங்கரை காயாக இருக்குது.
எல்லாமே நல்லா பழவட்ட காயாக இருக்குது. சாம்பாருக்கு கத்திரிக்காய் வெட்டுறது மாதிரியே நீட்டாக வெட்டியிருக்கேன். எல்லா காயுமே நல்லா பழுத்துருச்சு. இது ஒன்று தான் பச்சையாக இருக்குது. இது கிராமத்தில் வேலியில் நாட்டு கோவக்காய். இதில் வந்து கசப்பு இருக்கும். கோவக்காய் கட் பண்ணி வச்சு பூண்டு கட் பண்ணிக்கலாம். பூண்டு கட் பண்ணியாச்சு. கோவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதில் கசப்பு இருந்தாலும் உடம்புக்கு நல்லது, சுகருக்கு நல்லது. இந்த கோவக்காய் வந்து மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா தான் நீர் வடியும். சும்மா இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நீர் வடியும். உடம்புக்கு அவ்வளோது நல்லது அது. அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை உருவி நல்லா அலசி கருவேப்பிலையும் வச்சுக்கலாம். எல்லாமே கோவக்காய் பொரியலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அடுப்பு தடிச்சிக்கலாம். அடுப்பு தடிக்க குச்சி இழுத்து வந்துடலாம். அடுப்பு தடிச்சிக்கலாம். கீழே ரொம்ப ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சு. அதனால் தென்னை மட்டையை வச்சு கையில் வச்சு பற்றடிச்சு அடுப்பில் வைக்கலான்னு பற்றடிக்கிறேன். அடுப்பு தடிச்சாச்சு. வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய், கோவக்காய் நல்லெண்ணெய் தான் வறுக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுவந்தி போட்டுக்கலாம். பெருஞ்சிருவோம், பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சு பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இந்த கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது எண்ணெயிலே வேகணும். நல்லா இதில் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உடம்புக்கு மேலே தலை அப்படி வச்சுருவா. வெங்காயம் தக்காளியோட காய் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. உப்பு மஞ்சப்பொடியும் உரப்பெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா காய் வெந்துருச்சு. கலர் மாதிரி வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லெண்ணெயிலே வெந்திருக்கு. நைஸ் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு கரண்டி கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி ஒரு கரண்டி. தண்ணி வந்து கனமாக ஊற்றக்கூடாது. இதில் காயவே தண்ணி தான். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல,
அதனால் அந்த பச்சை வாசனைலாம் போந்துட்டு இந்த காயை கிண்டிட்டு இதிலே இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டுக்கலாம். ஏன்னா காய் ரொம்ப கசப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கலாம். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு, இறக்கிடலாம். கிராமத்து கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. சிக்கன் போல் இருக்குது. கோவக்காய் கொஞ்சம் கசப்பு இருக்குது. சூப்பராக இருக்குது. இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். ரசம் வச்சு பொரியல் பண்ணி வறுவல் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுகர் உள்ளவங்க இந்த கண்டிப்பாக இந்த சாப்பிட்லாம். பாவக்காயில் உள்ள கசப்பு இதில் இருக்கும். அதனால் கசக்குதுன்னு சாப்பிடாமல் இருக்காதீங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுகர் எவ்வளோ இருந்தாலும் குறைஞ்சிரும். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பேர் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சுருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.